Day 47, time 12:46 AM. ம். சொல்லியிருந்தேன்ல, அம்மாவோட புட்டும் கடலையும் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. ம். புட்டும் கடலையும் சாப்பிட்டேன். நானும் சாப்பிட்டேன். அக்காவுக்கு ஊட்டியும் விட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்தோம். ரொம்ப போர் அடிச்சிருந்தது. அப்பா, அக்கா, அம்மா அவங்களெல்லாம் ஹால்ல உட்கார வச்சு பேச ட்ரை பண்ணேன் மத்தியானம். பட் அது சரிப்பட்டு வரல. ம். ரொம்ப நேரம் நாங்க வந்து சிட் அவுட்ல உட்காந்துருந்தோம். அம்மா வந்து மாப்பிள்ளை பாட்டு கேட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சேன். ம். நானும் வந்து சரி நம்ம சாட்டர்டே, சண்டே ஆனா ஸ்டேட்டஸ் போடுவோமேன்னு ஒரு ஸ்டேட்டஸும் போட்டு விட்டேன். அப்புறம் மத்தியானம் ஆயிடுச்சு. அம்மா சாப்பிட உள்ள வா அப்படின்னாங்க. நான் விடவே இல்ல. எனக்கு நீங்க ஊட்டி விட்டா தான் வருவேன் அப்படின்னு. அம்மாவும் ஒத்துக்கவே இல்ல. திட்டி திட்டி பார்த்துட்டேன். ம். கெஞ்சி பார்த்துட்டேன். கடைசியில பிளாக்மெயில் பண்ண வேண்டியதா போச்சு. பிளாக்மெயில் பண்ணப்போ ஒத்துக்கிட்டாங்க. செம ஃபன்னா இருந்துச்சு. நான் ராசி அக்கா கிட்ட ஊட்டி விட ஐ மீன் வீடியோ எடுக்க சொன்னேன். அம்மா ஊட்டி விடும்போது நான் அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா காக்கா, குருவி அதெல்லாம் பூனை அதெல்லாம் காமிச்சுட்டு எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு. அப்ப அம்மா சொன்னாங்க, காக்கா, பூனை எல்லாம் இங்க காணோம். இருக்கிறத வச்சு சாப்பிடு அப்படின்னு. அப்புறம் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் ம், ரொம்ப போர் அடிச்சது. அம்மா கூட நானும் பெட்ல கொஞ்ச நேரம் படுத்தோம். அப்ப திடீர்னு எங்களுக்கு தோணுச்சு. அக்காவோட செயின் வேற ஆங்க்லெட் வேற உடைஞ்சிருச்சுல்ல. லுலு மால்ல ஜுவல்லரி ஷாப் இருக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அங்க போகணும்னு இருந்துச்சு. ஸோ பிளான் பண்ணிட்டு நானும் அக்காவும் நான் வண்டி எடுத்தேன். எந்த நம்பிக்கையில அக்கா உட்காந்தான்னு தெரியல. ஆனா உட்காந்து நாங்க லுலு போனோம். அக்கா வந்து ஆங்க்லெட்ஸ் குடுத்துட்டு பழைய ஒரு பழைய இல்ல. ஒரு 1 மந்த் ஓல்டு மூக்குத்தியும் குடுத்துட்டு, ஒரு ரிங் மாதிரி இருக்கிற மூக்குத்தி, அப்புறம் ஒரு பேர் ஆஃப் ஸ்டட்ஸ், அப்புறம் ஒரு வளையல். இது 3ம் வாங்குனா. அழகாரி. எனக்கு நான் அங்க ஒரு பட்டர்ஃப்ளை கோல்ட் ஆ ரிங் பார்த்து வச்சேன். அவங்க 25 கேன்னு சொன்னாங்க. சாரி அந்த அளவுக்கெல்லாம் நம்மகிட்ட இல்ல. ஸோ பார்த்த மாரி அங்க வச்சுட்டு வந்துட்டேன். விழு மால்ல ஏதோ 2 3 பொண்ணுங்க என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. நான் எப்போ அவங்கள பார்த்துருக்கேன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் டைம் ஆச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். திடீர்னு ஐ மீன் சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டேன். நானு, அம்மா, அப்பா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ஆட்டோல வண்டி ஏற போனோம். ரோட்ல நடந்துட்டு இருக்கும்போது நான் அம்மா கிட்ட சொன்னேன். "அம்மா நீங்க யார் கூட நடந்துட்டு இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு. அப்புறம் அம்மா இல்லன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் "செலிபிரிட்டிமா" அப்படின்னாங்க. அம்மா "ஹா" அப்படின்னாங்க. ஃபன்னா இருந்துச்சு. அப்புறம் ஆட்டோல ஏறி போனோம். ராஜா கல்யாண மண்டபம், கொடுவாயூர் பூந்தரம் அதுக்கு இடையில இருக்கு. குட்டியா இருக்கா? எனக்கு வேற செம்ம டென்ஷன். ஒருவேளை இதுதான் மண்டபமான்னு தெரியல. எனக்கு தெரியாத நெறைய பேர் இருந்தாங்க. எனக்கு செம்ம டென்ஷன். அம்மா, அப்பா 2 பேர்ட்டயும் சொன்னேன். "அம்மா கேட்டுட்டு போலாமா? அஜித்தோட கல்யாண மண்டபமா?" அப்படின்னு. ஐ மீன் அஜித் தான் இன்னைக்கு பிரைட் அண்ட் க்ரூமான்னு கேட்டு போலாமா? அப்படின்னு நான் ரொம்ப பயந்து பயந்து போனேன். அப்புறம் ஸ்டேர் போனப்போ அஜித் பார்த்தேன். அப்பாடா! அஜித் கல்யாணமே தான். ஐ மீன் அஜித் ரிசப்ஷனே தான். அப்புறம் ஸ்டேஜ்ல ஏறி அஜித்த அம்மா, நானு, அ அஜித்தோட ஒய்ஃப் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு கீழ வந்துட்டு அப்பவே சாப்பிட வந்துட்டோம். அ பிரியாணி தான் இருந்துச்சு. பிரியாணி, காச்சாறு, அப்புறம் சில்லி சிக்கன். ரொம்ப நாளாச்சு நான் சில்லி சிக்கன் சாப்ட்டு. அது சில்லி சிக்கனா, சிக்கன் 65ன்னு கூட எனக்கு தெரியல. ஏதோ அது சிக்கன் தான். அது மட்டும் எனக்கு தெரியும். சாப்ட்டு அப்புறம் ஆக்சுவலி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த
பரிமாறுறவங்க ஒரு அக்கா வந்து என்கிட்ட கேட்டாங்க. "உங்களுக்கு டேட்டு குத்தும்போது வலிக்கலையா? என் பையனும் குத்தியிருக்கான். பத்திரகாளி" அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. "இல்லம்மா" அப்படின்னு. அதுக்கப்புறம் கை கழுவிட்டு வெளிய வரும்போது, அன்னைக்கு அஜித்தோட ஃப்ரெண்டு வீட்ல தானே தங்குனேன், நென்மர வேலைக்கு. அந்த ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க, அவங்க ஒய்ஃபு, அந்த பொண்ணு, குழந்தை எல்லாம் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு, அப்புறம் நாங்க 3 பேரும் பஸ் ஸ்டாப்புக்கே வந்துட்டோம். பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸே வரல. மேபி சண்டே ஆனதுனால இருக்கலாம். நாங்க ஆட்டோ புடிச்சு தான் வந்தோம். ஆட்டோல ஏறுனோனே அந்த ஆளு ரொம்ப பேசுறாரு. ஊரு அப்படி, உலகம் இப்படி, பொலிட்டிக்ஸ் அப்படி, என்னென்னமோ பேசினாரு. ம். போற வழியில வெங்காய பக்கோடா கடை மாரி எனக்கு தோணுச்சு. நான் நிறுத்த சொன்னேன். எங்க அப்பா நிறுத்தல. வேணான்னு சொன்னாரு. அந்த ஆளும் வந்து ஆட்டோ டிரைவரும் வந்து, "அது வெங்காய பக்கோடா கடை இல்ல. அது வத்தல் கடை" அப்படின்ட்டாரு. ஆனா, கடைசி வரைக்கும் நான் வெங்காய பக்கோடா சாப்பிடாமலே போயிடுவேனான்னு இருக்கு. இந்த தடவையும். நான் லாஸ்ட் டைமே ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். எங்க மாடியில நெறைய முருங்கைக்காய் இருந்துச்சு. நெறையன்னா எக்கச்சக்கம். அப்பா அது வரவும் போறவங்களுக்கு எல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஆட்டோக்காரனுக்கும் குடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல எனக்கு ஒரு ஃபன் விஷயம் இருந்துச்சு. எங்க அப்பா என்னமோ ஏத்திஸ்ட்டா இருந்தாலும், ஒரு முஸ்லீம் ஆளு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னோ, இல்ல உங்க பேர் என்னன்னு கேட்டாலும், எங்க அப்பா சிராஜ்ன்னு தான் சொல்றாரு. ஸ்வராஜ்ன்னு சொல்லாம. ஏடி தான் எங்க அப்பா. அதுக்கப்புறம் வேற என்னாச்சு? அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஷார்ட்ஸும், டீ ஷர்ட்டும் தான் போட்டேன். செம்ம எப்படி சொல்றது? அனல். என்னால இருக்க முடியல. அதான் குட்டி ட்ரெஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அம்மா வந்து போல்கா சாரீஸ் வேணும்னாங்க. ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ அத 2 ஆர்டர் பண்ணி குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன நடந்துச்சு? ஆ எங்க அக்கா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னமோ தெரியல எனக்கும் சாப்பிடணும்னு தோணுச்சு. அக்கா கிட்ட காலையில அம்மா மதியானம் அம்மா ஃபீட் பண்ணாங்கல்ல, என்னோட செகண்ட் மதர் நீங்க நீங்க ஃபீட் பண்ணுங்க அப்படிலாம் கேட்டேன். கெஞ்சி கூத்தாடி அக்காவையும் ஃபீட் பண்ண வச்சுட்டேன். அக்காவும் அம்மாவும் ரொம்ப சீன போடுறாங்க. இதுல ஃபன் என்னன்னா, இவங்க எவ்ளோ சீன போட்டாலும் நான் கெஞ்சி, கெஞ்சி, கெஞ்சி கிஸ் குடு, கிஸ் குடு அப்படிலாம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணி, துச்சமே இல்லாம பின்னாடியே நடக்கிறேன். எனக்கு என்னன்னா, இறங்கி போனா பிரச்சனை இல்ல. செல்ஃப் ரெஸ்பெக்ட் போனா பிரச்சனை இல்ல. எவ்வளோ நாள் உயிரோட இருக்க போறோம்னு தெரியல. நம்ம ஃபேமிலி தானே! அப்படின்னு இருக்கு. என் அக்கா செம்மையா கலாய்ச்சா. வரும்போது தான் சொன்னேன் ஒல்லி ஆயிட்டேன்னு. போறதுக்கு முன்னாடி குண்டுமணி ஆயிட்டு போற. இவ்ளோ சாப்பிட்ட இப்படி அ பாம்பு ஏதோ முழுங்குன மாரி சாப்பிட்டுட்டே இருக்க. அந்த மாரி சொன்னாங்க. எனக்கு மைண்ட் என்னன்னா, என்னமோ நான் அஜித் ரிசப்ஷன்ல சாப்பிட்டுருந்தாலும், நம்ம வீட்டு சாப்பாடு இப்ப தானே கிடைக்கும். நாளைக்கு சென்னை போயிடுவேன். எப்படி கிடைக்கும்? அப்படின்னு தான் மைண்ட்ல இருந்துச்சு. அப்புறம் நாங்க "இன்னத்தை சிந்தாபிஷேக்ன்னு" மூவி கொஞ்சம் பார்த்தோம் ஏஷியானெட்ல. அதுக்கப்புறம் தேஜாபாயன் ஃபேமிலி கொஞ்சம் பார்த்தோம். அக்கா ஃபோன்ல அ கேம் விளையாடினோம். அதுக்கு முன்னாடி ஹால்ல பெட் நான் தான் விரிச்சேன். பெட்ஷீட்டு, பெட்டு, தலாணிலாம் வச்சு அம்மாவுக்கும் விரிச்சு வச்சு, அம்மாவையும் படுக்க சொல்லி அப்படிதான் பண்ணோம். ம். லூடோ விளையாடினோம். என் அக்கா என்ன ஒரு 4, 5 தடவ வெட்டியிருப்பாங்க. வெட்கமே இல்லாம. ஒரு தடவ கூட அக்காவ வெட்ட முடியல என்னால. இதுல அக்கா இல்ல எனக்கு அறிவில்லாமலையான்னு தெரியல. எனக்கு லுடோல மட்டும் என்னதான் பண்ணாலும் லக்கே இல்ல. தோத்து தோத்து போயிட்டேன். கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அக்கா ஃபோன்ல ஆங்ரி பேர்ட் விளையாடினேன். டெம்பிள் ரன் விளையாடினேன். அப்புறம் பசில் கேம் ஏதோ விளையாடினேன். அந்த மாரி நெறைய விளையாடினேன். ஆக்சுவலி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். மார்னிங் நான் வந்து ட்ரெயின் புக் பண்ண ட்ரை பண்ணேன் தட்கல்ல. பட் ஏதோ ஆதார் ஆத்தென்டிகேஷனால மிஸ் ஆயிடுச்சு. அதனால கோயம்புத்தூர்ந்து பஸ்ல தான் போனோம்.
அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பரவால்ல. ட்ரெயின்ல போகணுங்கிற ஆசை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம். அவ்வளோதான். டே டன்.